அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க நாய்களின் ஆதரவாளரா நாய்களின் எதிர்ப்பாளரா? நான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியின் எதிர்ப்பாளர். My boyfriend அவங்க ஒரு கிரிக்கெட்டர். ஓகே. சோ அந்த ஒரு லெவலா நேஷனலா he's played for state, இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன். எனக்கு ரிலேஷன்ஷிப்னால குரூம் தான் ஆயிருக்கோமே. இவன் இப்படி இருக்கான், ஏய் என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி வந்தா நல்லா இருக்கும், டேய் நீ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டோவா இருப்பாங்க. சத்தியமா சொல்றேன். அத அவங்கனால சக்சஸ் தான் ஆயிருக்கோமே தாண்டி என்னைக்குமே நெகட்டிவ் விட்டுட்டு போனா அவன் இப்படி பண்ணணும் இவனை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நல்லது மட்டும் எடுத்துட்டு அப்படிதான் அவரும் நிறைய பார்த்துருப்பார்ல, அவரும் நல்லது மட்டும் தானே சொல்லுவாரு. ப்ரோக்கோட் தான் பையன் நெகட்டிவ் பேசுறதுக்கே இவ்வளவு பயப்படுறானா, பலமா அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். உண்மையாவே ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டா நான் உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிறேன். அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். யோலோ படக்குழுவோட ஒரு டீம் இன்டர்வியூ வந்திருக்கோம். வணக்கம். எப்படி இருக்கு? என்னன்னா இல்ல நீங்க ஆங்கர் இல்ல நான் தான். எப்படி இருக்குன்னா இவங்க எல்லாம் கேப்பச்சினோ ஹாட் சாக்லேட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க, நடுவில் நான் மட்டும் பாயாசம் மாதிரி உட்காந்து. ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீமே நீங்க தான். ஆகாஷ் என்ன இவரு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஆகாஷ் கிட்ட கான்ட்ரவர்சியா கேளு அப்படின்ட்டு. அவர் கேட்ட கேள்வியே நான் கேட்கறேன், எவ்வளவு நாள் தான் விஜய் டிவிலே இருப்பீங்க, இப்போ சினிமா வாட்டிங் பிக் பாஸ் எப்போ போக போறீங்கன்னு கேட்கறாரு. என்னடா சரி ஓகேண்ணா, இது என்னன்னா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்றடா நிக்கி. பிக் பாஸ் எப்போ போக போறீங்கன்னு விஜய் டிவில நம்ம இருக்கோம். நான் சொல்றேன், ஆகாஷ் சொல்லுவாரு. இது வரைக்கும் எனக்கு வந்து பிக் பாஸ்ல இருந்து இது வரைக்கும் கால் வரல. டெஃபினட்டா கால் வந்துச்சுன்னா நான் அந்த டைம்ல வந்து அதை பத்தி யோசிப்பேன். பட் இப்போ நான் வந்து யோலோ நடிச்சிருக்கேன். யோலோ இஸ் ரிலீசிங் ஆன் September 12th in theaters. ஸோ நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. பிக் பாஸ் பார்த்து கால் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதை பத்தி யோசிப்பேன். ஆக்சுவலா அப்ளாஸ் உண்மையிலேயே நான் வந்து சொன்ன பதில் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல அப்படியே சொல்லியிருக்காரு. பட் உண்மை அதுதானே ப்ரோ? கரெக்ட். ஸோ அதுதான் பேசிக்லி எனக்கு இது வரைக்கும் கால் வரலங்க. அண்ட் கால் வந்தா போவீங்களான்னு தான் கேட்குறோம். இப்போ அது அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு எப்படி ஒரு நீங்க நாய்களின் ஆதரவாளரா நாய்களின் எதிர்ப்பாளரா? நான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியின் எதிர்ப்பாளர். எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையாவே டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, டாக்ஸ்னாலையும் நடக்குது. சில ஸ்ட்ரீட் டாக்ஸ்னாலையும் வந்துட்டு நிறைய ஆபத்துக்கள்லாம் நடக்குது. ஆனா எல்லா நாயும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால நான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு டாபிக் எல்லாம் போல, எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் போயிடலாம். இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் சார்ந்த அது வழியா கதை டிராவல் ஆகிற ஒரு படம். ஸோ நான் அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா ஒன்று கேட்கலான் இருக்கேன். என்னன்னா எல்லாருமே மேரிட் ஆனவங்க இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க இருப்பாங்க, சிங்கிளா இருக்கவங்க. நான் சொல்றேன் அவரு மேரிட், அவரு மட்டும் நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு காதல் சிங்கிளா இருந்தாலும் ஒரு காதல் உண்டாயிருக்கும். இப்போ காதலோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ உங்களுக்கு அப்படி கிஃப்டா கொடுத்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும், இதனாலதான் என் லைஃப் திஸ் ஹேப்பன் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், ரிலேஷன்ஷிப் என்னை போட்டு இந்த இடத்துல செஞ்சு விட்டுருச்சு பயங்கரமா, செருப்பை கட்டி ஓட அடிச்சிருச்சு அப்படி சொல்லணும். ஆளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அபவுட் உங்க ரிலேஷன்ஷிப்ல. நான் இந்த விஷயத்த எனக்கு இது காதல் எனக்கு இதை கொடுத்தது, காதல் இதை என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு அப்படின்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தது. क्वेश्चन புரிஞ்சுதா? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, மை பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஒரு கிரிக்கெட்டர். ஓகே. ஸோ அந்த ஒரு he's played for state, இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன். நான் எங்கன்னா உன் கூட ஷூட்டிங் பண்ணேன், நான் எதுவும் உன் கூட ஷூட்டிங் பண்ண மாட்டேன். ஸோ ஹீஸ் இன்டு கிரிக்கெட். ஸோ அந்த ஒரு ஃபீல்டு ரொம்ப அன்ஸ்டேபிள், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. திஸ் ஒன்லி ஒன் இந்தியன் கிரிக்கெட் டீம். அது இருந்துட்டும் அவன் அந்த ஒரு ஃபீல்ட் பர்சியூ பண்ணுறான். ஸோ அவ்வளோ ரிஸ்க் இருந்துட்டோம். ஸோ ஹீ மோட்டிவேட்டட் மீ. பிகாஸ் நான் மாடலிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இல்லை என்கிட்ட. பிகாஸ் எனக்கு என் பிக்சர்ஸ்லாம் போடுறது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ வித் ஹிஸ் மோட்டிவேஷன், லுக்கிங் அட் ஹிம், எவ்ரி டே ஹி வேக்ஸ் அப், இஸ் வெரி டிசிப்ளின்ட். அந்த ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்காம போகிறது இருந்தாலும் ஹி ஷோயிங் அப் எவ்ரி சிங்கிள் டே.
அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ தாட் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஐ டிட் இட். தட் புஷ் மீ டு டூ தட். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாடலிங் ஷூட்ஸ் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் மியூசிக் வீடியோஸ், இந்த மாதிரி ஆடிஷன்ஸ். ஐ ஜஸ்ட் புஷ் மை செல்ஃப் வாட்சிங் ஹிம். நெகட்டிவ் என்னன்னா மேபி பொசசிவ்னஸாக இருக்கலாம். பொசசிவ்னஸ் இட்ஸ் வெரி காமன் இன் எவ்ரி திங். ஸோ அதுவும் பாசிட்டிவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸை வந்து அதிகமாக கற்றுக் கொடுக்கறது நம்ம பார்ட்னர் தான். ஸோ எனக்கு பேஷன்ஸை வந்து உண்மையிலேயே என் பார்ட்னர் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 80 போயிட்டுருக்கோம் வண்டி, அப்புறம் ஒரு காலேஜ் முடிக்கும்போது ஒரு 60 வரும், அப்புறம் ஒரு 2-3 வருஷம் சினிமாலலாம் ட்ரை பண்ண அப்புறம் ஒரு 40 வந்துடும் அந்த வண்டி, அப்புறம் ஒரு 2-3 வருஷம் திருப்பி 2-3 அடி வாங்கி திருந்தின அப்புறம் ஒரு 20-25 போடணும் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம ஊர் ரோடுக்கு அந்த ஸ்பீடில் போனால் தான் நம்மளால் பிழைக்க முடியும். நம்ம வந்து ஃபாரின்ல இல்லை, அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டினா ஐ திங்க் மாதிரி ஆடணுங்க. 5 நாள் ஒரே நாள் பார்த்தீங்களா இல்லையா? எப்படி அங்கே கிரிக்கெட்லேருந்து எடுத்தார் பாருங்க. அதாவது ரிஷப் பண்ட் மாதிரி ஆடாதீங்க, கேஎல் ராகுல் மாதிரி ஆடுங்க, ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஆடுங்க. அவருக்கு சான்ஸும் நிறைய கிடைக்கும். ஓ ஓகே சூப்பர். இது மூலமா பிசிசிஐக்கு நம்ம ரெக்வெஸ்ட் கேட்குறோம் யோலோ படத்தின் சார்பாக. ஐயோ நான் வந்து பிரேம்ஜி இருடா, நான் இன்னும் நெகட்டிவ் சொல்ல முடியும். சொல்லு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தரோட கெரியரை வந்து புரிஞ்சுக்காம 2 பேர் கெரியர்ஸ் வேறையாக இருந்தால் அந்த கெரியரோட ட்ரெஜெக்டரி புரியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதோ இல்லை அந்த கெரியருக்கு தடையாக இருக்கிறதோ பிக்கெஸ்ட் நெகட்டிவ். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் லைஃப்பில் பண்ணணுங்கிறது தான் வந்து எங்கள் படத்தோட கதை. அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பண்ண முடியலன்னா இன்னொரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அதை பண்ண முடிய வாய்ப்பு இருக்குன்னா அது ஒரு ஃபேண்டசி மட்டும்தான். பட் இன் ரியாலிட்டி யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். உங்களோட பார்ட்னர் உங்களை சப்போர்ட்டிவாக கெரியரில் இல்லை அப்படின்னா அதை விட பிக்கர் ரெட் ஃப்ளாக் ஒரு மனுஷனுக்கோ இல்லை ஒரு மனுஷிக்கோ இருக்கவே முடியாது. நம்ம ட்ரீம்ஸை நம்ம பர்சியூ பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணுறது தான் லைஃபுக்கு கரெக்டுன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து க்ரூம் பயங்கரமாக இருக்கு. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே வந்து நம்ம இப்போ பிரேக்கப்ஸு இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அவனால் நான் அழிஞ்சு போனேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கிடையவே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்னால வந்து டெஃபினட்டாக க்ரூம் தான் இருக்குமே தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான். போமே சண்டை சச்சரவு பொசிவ்னஸ் காமனாக எல்லாமே வர்றது தான். அது ஹவு யூ ஹேண்டில் கரெக்டாக அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் வந்து எனக்கு மட்டும் சொல்ல தெளிவா, நான் ரிலேஷன்ஷிப்ன்றது தான் நான் காமனாக நான் சொல்கிறேன், ஃபிலாசபிக்கலாகவும் சொல்ல. ரிலேஷன்ஷிப்னால க்ரூம் தான் ஆயிருக்கோமே. இவன் இப்படி இருக்கான், என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி வந்தால் நல்லா இருக்கும், நீ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியமாக சொல்கிறேன். அதை அவங்கனால சக்ஸஸ் தான் ஆயிருக்குமே தாண்டி என்றைக்குமே நெகட்டிவ் விட்டுட்டு போனால் அவன் இப்படி பண்ணணும் இவனை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நல்லது மட்டும் எடுத்துட்டு வாய்ஸ் வருது அப்படிதான். அவரும் நிறைய பார்த்துருப்பார்ல, அவரும் நல்லது மட்டும் தானே சொல்லுவார். அதனால ஆல்வேஸ் எஸ்டிஆர் ஃபேனு. அதை தாண்டி உண்மையாவே ரிலேஷன்ஷிப் வாங்கிடக்கூடாதுன்னு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? இப்ப மட்டும் வரையில மௌன ராகம் வருது தெரியுதுல. அதான் நெகட்டிவ் அதுதான் நான் சொல்றேன்ல. நெகட்டிவ் அப்படின்றது எனக்கு உண்மையாவே கிடையாது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் சரி எங்கயோ பயங்கரமா அடி வாங்கியிருக்கான். நீங்க அடி வாங்கலையா? ப்ரோக்கோடா ஐயா நான் இப்ப நம்ம வந்து யோசிப்போம்ல, உண்மையாவே நம்ம யோசிப்போம். ப்ரோக்கோட் தான் பையன் நெகட்டிவ் பேசுறதுக்கே இவ்வளவு பயப்படுறானா, பலமா அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். உண்மையாவே ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டா நான் உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிறேன் ஒரு நாள். அவர் இந்த இன்டர்வியூ மூலமா எக்ஸ்க்ளூசிவா லவ்வே பண்ணலடா. நானு லவ் பண்ணேன்னா கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், பத்திரிக்கை வைக்கிறேன், என் கல்யாணத்துக்கு வாங்க, வாழ்த்திட்டு போங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வாழ்த்தி தான் சொல்கிறேன். வாழ்த்தி தான் சொல்கிறீங்களா? அப்புறம் பயந்துட்டேன். ரைட்டு, ஓகே. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ். உங்களுக்கு என்ன கொடுத்தது? அதான் சொல்கிறேன், எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா டு பி அ கான்ஃபிடென்ட் மேன். ஒரு பாயிலிருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மேனாக மாறுறதுக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து லைஃபோட எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துரும். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுலேருந்து, ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணுன்றதுலேருந்து, அவங்களோட புரிதல் என்னன்றதை புரிஞ்சிக்கிறதுலேருந்து எல்லாமே ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். பேசிக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு மேனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து கான்ஃபிடென்ட் தான். அதே தான் ஒரு பையன்கிட்ட இருந்து ஒரு பொண்ணுக்கும் போகிறது. 2 பேரோட கான்ஃபிடென்ட் லெவலையுமே
வளர்த்துக்கிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வளர்ந்துருச்சுன்னா ஆப்வியஸாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரி, நம்ம வந்து பொசசிவாக இருக்கிறது, பொசசிவ் இல்லாமல் இருக்கிறது, சண்டை போடுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இப்போ எப்படி ஷூட்டிங் பண்ணும்போது கேமரா திடீர்னு வந்துட்டு நின்றுதோ அந்த மாதிரி தான். ஆனால் அவுட்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ அது அந்த கேமரா நிற்கிறதுனால அது வந்து முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஸோ கான்ஃபிடென்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் ரிலேஷன்ஷிப் கொடுத்தது. அது எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெகட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. சரி, ஒரு விஷயம் நெகட்டிவ் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது உங்களுக்கு நெகட்டிவா இருக்கலாம். நான் என்னோட அனுபவத்துல நாட் ஒன்லி இன் ரிலேஷன்ஷிப், என் லைஃப்ல எதுவுமே நெகட்டிவா பார்த்ததே கிடையாது. அது என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேபி நான் சொல்ற பதில் உங்களுக்கு புரியும். பட் ஜென்ரலா வந்துட்டு நானுமே ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன் தான். அதனால ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன். நாட் ஒன்லி இன் ரிலேஷன்ஷிப், நான் வந்து எல்லாத்துலயுமே என்ன யாராவது ஒருத்தர் சொன்னா கூட நான் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் எப்பவுமே ஒரு ஸ்மைலியான ஃபேஸ்ல இருக்கேன். டைரக்டர் கேட்டா சொல்லுவாரு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பேன், டென்ஷன் எடுத்துக்கவே மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எனக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பேன். என்னோட வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃபே அதுதான். ஸோ நீங்க எப்பவுமே எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ரிலேஷன்ஷிப் ஹாப்பியா இருக்கும், கெரியர் ஹாப்பியா இருக்கும், லைஃப் ஹாப்பியா இருக்கும், எல்லாமே ஹாப்பியா இருக்கும். ஸோ ஆப்டிமிஸ்டிக்கா அப்ரோச் பண்றது என்னோட தாட். ஆகாஷ் ப்ரோ இருங்க, ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க. கடைசியா சாரும் அதான் நெகட்டிவ் எதுவுமே சொல்லாம இருக்க போறாரு. பாட்டு போட்டுறலாம் நம்ம. கரெக்டா இருக்கும். ட்ரையாங்கிள். ஆமா, ஏன்னா இவங்களுக்குலாம் பயம் ப்ரோ, இவங்களுக்குலாம் பயம் ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, இவங்களுக்குலாம் பயம் ப்ரோ. சரி, அப்ப ஆகாஷ் பிரதர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒருத்தவங்களுடைய கெரியரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது வந்து ரெட் ஃபிளாக்னு சொல்றாரு. சரி, அவங்க வந்து சப்போஸ் உங்களோட கெரியர்ல இருந்து வேற கெரியர்ல இருக்காங்கன்னா, உங்க கெரியர் அவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா சப்போர்ட் பண்ண போறாங்கன்றதா ஃபேக்ட். கன்வின்சிங் ஆடியன்ஸ் ஆன் ஸ்கிரீன் தான். இல்ல கரெக்ட், அவர் சொல்றது ஃபேர் எனஃப் தான். கன்வின்ஸ் பண்ண முடியாதவங்களை என்னைக்குமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. என் பாயிண்ட் அதுதான். அது முடியாது. நீங்க 25 ஸ்பீட்ல போறீங்க, நீங்க 25 ஸ்பீட்ல போறீங்க, ஓகே, அங்க யாருமே இல்ல, கொஞ்சம் 40 ஸ்பீட்ல போய் பாருங்களேன். 40 ஸ்பீட்ல போனா வண்டி இடிச்சு ஆக்சிடென்ட் தான் ஆகும். பாத்தியா, நீ இடிக்கிற மாதிரியே பேசுற. நான் இடிக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன். ப்ரோ, அப்படியே இடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஹேர் பேக் உங்களை காப்பாத்திடும். அதனால வந்து உயிருக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. பைக் ஓட்டாதீங்க, கார்ல போங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு பெரிய ஸ்டேட்மென்ட். பைக் ஓட்டாதீங்களா ப்ரோ? பைக்ல வசலா இருக்காங்க. ஓகே, மைக் அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப பேசுவாங்க பைக் ஓட்டுனா கார். இல்ல நீங்க சொல்லுங்க. क्वेश्चन புரிஞ்சுதா உங்களுக்கு? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பாசிட்டிவான விஷயம், டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன். அதான் இப்ப வந்து நீங்க சொல்லுவீங்க அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் இல்ல. ஸோ அது வந்து எனக்கு பாசிட்டிவான விஷயம். பிகாஸ் ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து தான் நம்ம அது தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, எனக்கு அது பாசிட்டிவ் தான். டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன். பாசிட்டிவே இப்படி இருக்குன்னா வாட் வுட் பி தி நெகட்டிவ்? நெகட்டிவ் வந்து இப்போ வந்து நம்ம லவ் பண்ணும்போது ரிலீஜியன் காஸ்ட் எதுவுமே we will not check. நம்ம பிடிச்சிட்டுனா we will love each other. ஆனால் வந்து அது நம்ம பேரண்ட்ஸுக்கு ஆகட்டும், ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆகட்டும், அது வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயம். இப்போ வந்து நிறைய சூசைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க இந்த கேஸ்ட்டை பற்றி, ரிலீஜியனை பற்றி. ஸோ நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கும் 2025. ஸோ ஈவன் நவ் people are not accepting the religion. அவங்க வந்து லைக் ஹிந்துவா இருக்கா, கிறிஸ்டியனா இருக்கா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பா இருக்காங்க. நீங்க நோட்டீஸ் பண்றீங்களா? இந்த சில நியூஸஸ்லாம் தமிழ்நாட்டுல ரீசெண்டா நடந்துச்சு. கேரளால பேசிட்டு இருக்கேன். ஓகே, பட் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நடந்துச்சு. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? சாரி அபௌட் காஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்த அந்த காஸ்ட் பேஸ் பண்ண மர்டர்ஸ், சூசைட்ஸ்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் வந்து ஓகே இத சொல்றதா கரெக்டான ஒரு விஷயமா இப்ப எல்லாரும் கை கட்டிக்கிட்டு அவர் சொல்றதா அப்படியே அமைதியா கேட்க. மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லுங்க சார். ஆக்சுவலா இவர் தேவி சொன்ன மாதிரி தான், லவ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஒய்ஃபும் சூர்யா சார், சூர்யா சார் படத்தை வர மாதிரி ஒரே கிளாஸ் ரூமில் ஆனுவல் டே ஃபோட்டோகிராஃபில் நான் ஃப்ரண்ட் வழியும் அவங்க பேக் வழியாக நின்றுருக்காங்க, எங்களுக்கே தெரியாது. ஓகே. ஸோ அப்புறம் ஸ்கூலில் காலேஜ்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூல் படித்தேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து நான் இருக்கனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் இருக்கனே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு அது எங்கேயோ ஒரு முடிச்சு போட்டுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க சொல்கிற மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லவ்வில். ஏன்னா
காலேஜ் படிக்கும்போது தான் வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நிறையா தியேட்டர் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஸ்ட்ரீட் பிளேஸு, மைக் சேல் இல்லாமல் நிறையா மைம்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். எக்கச்சக்கமாக காலேஜஸ்க்கு போய் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கோம். பட் அப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆச்சு தான், அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆச்சு தானே. ஸோ அவங்க வந்து எனக்கு என்னென்னா இப்போ வரைக்கும் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்னா அவங்க தான், ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சினிமாவில் நம்ம இருக்கும்போது வீட்டிலே இருக்க மாட்டோம், பசங்கள்லாம் வளர்ந்துருவாங்க. பாக்கியரச சொல்லியிருப்பார், குட்டி பையனை பார்த்து என் பையன் பெரிய அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக வந்து இருந்திருக்காங்க. தேவ் சொன்ன மாதிரி பெரிய கான்ஃபிடென்ட்டாகவும் எனக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சினிமாவில் அன்சர்டினிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள தான் வந்து நிறைய மென்டல் பூஸ்டாக வந்திருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டால் அப்படின்னா நம்மளால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அவங்களுக்கு. சார் இது சினிமாவில் இருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதே தான், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் அதே தான். டைம் வீட்டில் இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் இல்லைனாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வரேன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. சரி இன்னைக்கு வரேன்னு சொன்னால் அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமாக ஒரு டிஸ்பேலன்ஸான ஒரு விஷயம் தான். அதனால் நிறைய ஆர்குமெண்ட்ஸு, நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு குட்டியாக ஒரு அன்பு ஒன்று இருக்கும்ல, அது நடத்தி கொண்டு போயிடும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு வண்டி. ஆமா, ஆக்சுவலி என்ன அதான் சொல்லும்போது அந்த நீ கேட்டல அந்த ஒரு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் டைம், அந்த அவைலபிலிட்டி, அந்த நேரம், அதான் அந்த நேரம் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு, அது ஆணாகட்டும் இல்லைன்னா ஒரு பெண்ணாகட்டும் சமமாக கொடுத்துட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் தான். ஆஹா வெரி குட். சரி எல்லாம் கேட்டாங்களே, ஐயா எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல PhD பண்ணிருக்கீங்க ப்ரோ. ஆமா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லு. அதுதான் இப்ப நாங்கெல்லாம் ஆங்கர்ஸா நடிக்க வரக்கூடாதா, பேசக்கூடாதா, பாடக்கூடாதா, எல்லாமே பண்ணலாம். சொல்லு. இப்போ லவ்ல அவங்களோட நான் கொஞ்சம் முரண்படுறேன். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு ரொம்ப புரியுது. நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஆனா ஒன்ஸ் அந்த பர்சனுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான். நான் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒன்று சொன்னான். என்னன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் கூட, ஒரு பையன் கூட வெளில போகிறேன், போயிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரிப்பாக வெளில போகிறேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து சொல்லும் போது நான் கேட்டேன், நான் ஒருவேளை இந்த இடத்துல நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டுனா உனக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன். நான் சந்தேகம்லாம் படலை, ஆனால் அது ஒரு வாட் இஃப் டிஸ்கஷனாக கொண்டு போகிறேன். அப்போ அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, டே வேற வழி இல்லடா, நீ நம்பிதாண்டா ஆகணும் அப்படின்னா. ஏன் நம்பிதான் ஆகணும் அப்படின்னா, நான் சீட்டே பண்ணியிருந்தாலும் நீ நம்பிதாண்டா ஆகணும், அப்போதாண்டா நான் சீட் பண்ணனா இல்லையாங்கிறது வேற. நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ நம்பிதாண்டா ஆகணும், இல்லைன்னா நீ அது மண்டையில் அரிச்சு உனக்கு நீ நாசமாக போயிடுவ அப்படின்னா. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எவ்வளவு வேணா சந்தேகப்பட்டுக்கோங்க, ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா சந்தேகம் வேணாம். ஆனா அந்த ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாமா என்ன சொல்றேன்னா, கேள்விகள் அதிகமா வந்துருச்சு, சந்தேகங்கள் அதிகமா வந்துருச்சுன்னா அந்த ட்ரஸ்ட் டெஃபினட்டா அங்க இருந்து போகதான் போகும். ஓகே, ட்ரஸ்ட் இப்போ ட்ரஸ்ட் வேணும்னா நம்பணும். இல்ல அப்படின்ற ஒரு ஐயோ இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு இல்லமா, புரியுதா? நான் ஒரு பர்சனலா நான் பேசுறேன். லைஃப்ல ஆக்ட் பண்ணனும் தான், அதுதான். சோ எல்லாரும் சூப்பர். ஆனா உண்மையாவே பாலுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஆங்கர் தாண்டி பாலு வந்து இவ்வளவு அழகா பேசி நான் இன்னைக்கு நேர்ல பார்த்திருக்கேன். எனக்கு இந்த 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ டைம் போனதே தெரியல, பயங்கர ஃபன்னா இருந்தது. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த எனர்ஜி வந்து ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பேசும்போதே இப்படி இருக்குன்னா அவங்க செட்டில் அதை எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபிலிம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பயங்கரமான ஒரு எனர்ஜியோட இந்த ஷோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.